டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். சென்னை அனகாபத்தூர் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றாததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள். மறைமலை நகரில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஒதுக்கிய அதிகாரிகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடர்பாக வங்கியில் ஆய்வு. ஆக்சிஸ் வங்கியில் ஆவணங்களை சரிபார்த்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதால் குறைந்த வெப்பத்தின் தாக்கம். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு. கொரோனா பரவலால் தமிழ்நாட்டில் முகக்கவசம் கட்டாயம் என பரவும் தகவல் உண்மை அல்ல. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் நியூஸ் 18க்கு விளக்கம். கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினிகளை வாங்க டெண்டர். சர்வதேச அளவில் டெண்டர் கோரியது எல்காட் நிறுவனம். நகை கடனுக்கான புதிய நிபந்தனைகளால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. திரும்ப பெற வேண்டும் என ரிசர்வ் வங்கிக்கு வலியுறுத்தல். அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில மோசடி வழக்கு வேறு நீதிபதிக்கு மாற்றம். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதியப்படாத நிலையில் விசாரணை ஜூன் 17க்கு ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கொலை மிரட்டல் என கோவையில் அதிமுக சார்பில் புகார். 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் கடிதம் வந்ததால் உரிய பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னத்தை தேர்வு செய்வது தொடர்பாக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கும் விதத்தில் இருக்க வேண்டும் என பரிசீலனை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை நீண்டுள்ள நிலையில் இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரம் காத்திருப்பு. திருத்துறைப்பூண்டி கூட்டுறவு வங்கியில் 1 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கையாடல். அடகு வைத்த நகைகள் இல்லை என்ற விவசாயிகளின் புகாரை செயலாளர் சஸ்பெண்ட். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி கைதான மகாவிஷ்ணு தனது அறக்கட்டளையை மூடினார். இனி யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் எனவும் அறிவிப்பு. சென்னை அருகே முடிச்சூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை கொள்ளை. 1.5 லட்சம் ரூபாயையும் திருடிச் சென்றவர்கள் குறித்து காவலர்கள் விசாரணை. சென்னை வேளச்சேரியில் உள்ள தி ஆசிரம் பள்ளியில் விண்வெளி அறிவியல் கண்காட்சி. மாணவர்களுடன் பார்வையிட்ட நடிகர் ரஜினிகாந்த். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழக்கண்காட்சி தொடக்கம். 4000 கிலோ பழங்களால் விதவிதமான உருவங்கள் வடிவமைப்பு. நண்பனை கொலை செய்துவிட்டு சரணடைய வந்தவரை திருப்பி அனுப்பிய சென்னை திருவல்லிக்கேணி காவலர்கள். தங்களது விசாரணை எல்லையில் வராது என்பதால் திருப்பி அனுப்பியதாக தகவல். IPL புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறுமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஹைதராபாத் அணியுடன் லக்னோ மைதானத்தில் இன்று பல பரீட்சை. பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறவிருக்கும் நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று டெல்லி புறப்பட்டுச் சென்றார். நடப்பாண்டுக்கான நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறவிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
அந்த வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதையொட்டி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இன்று தங்கும் முதலமைச்சர் தலைநகரில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றும் தமிழ்நாடு கேடரைச் சேர்ந்த IAS, IPS அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். ஆளுநர் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட உள்ள மேல்முறையீட்டு மனு மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தமிழ்நாடு அரசின் மனுக்கள் தொடர்பாக வழக்கறிஞர்கள் குழுவை சந்தித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். அப்போது கல்வி நிதி உள்ளிட்ட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்க முதலமைச்சர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மத்திய மாநில அரசுகளிடையே நிலவும் பிரச்சினைகள், ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்தும் கருத்துக்களை முன்வைத்து பேசுவார் என்றும் தெரிகிறது. PM ஸ்ரீ திட்டம், சமக்ர சிக்ஷா அபியான் உள்ளிட்ட திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்க மறுப்பு, ஆளுநர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் தலையீடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனியாக சந்திக்க மாட்டார் என தெரிகிறது. அதே நேரம் நிதி ஆயோக் கூட்டத்தினிடையே மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களை சந்தித்து பேச உள்ளார். இதேபோன்று தனது நண்பரும் ஆந்திர முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடுவையும் முதலமைச்சர் சந்திக்க உள்ளார். நிதி ஆயோக் கூட்டம் முடிந்ததும் சனிக்கிழமை மாலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்ப உள்ளார். சமையல் குறிப்பு தொடங்கி ராக்கெட் சயின்ஸ் வரை என்ன வேண்டுமானாலும் தேடலாம். அனைத்து தகவல்களையும் நொடியில் தேடித்தரும் தேடுபொறிதான் கூகுள். வேறு சில சர்ச் என்ஜின்கள் இருந்தாலும் முதலில் நினைவுக்கு வருவதும் அனைவரின் விருப்பத் தேர்வும் கூகுள் தான். காரணம், பயன்பாட்டாளருக்கு எளிய முறையில் தகவல்களை தேடித் தருவதாலும் ஃபில்டர்ஸ் எனப்படும் வகைப்படுத்தலில் உள்ள அம்சங்களாலும் கூகுள் இன்றளவும் தன்னை முதலிடத்தில் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த பரிணாமத்தை அடைந்திருக்கிறது கூகுள் தேடுபொறி. ஆம், AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் நாம் தேட நினைக்கும் அத்தனை தகவல்களையும் துல்லியமாக கேள்வி பதில் பாணியில் துறை சார்ந்த வல்லுநர்கள் அனைத்து சந்தேகத்திற்கும் விடையளிக்கும் வகையில் உயர் தொழில்நுட்பத்தில் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது கூகுள் தேடுபொறி. இதன் அறிமுக விழா அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய கூகுள் நிறுவன தலைமை செயலதிகாரி சுந்தர் பிச்சை, தகவல் தேடலில் மிகப்பெரிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருப்பதாகவும் உலகம் முழுவதையும் இணைக்கும் ரியல் டைம் AI தேடுபொறியாக இனி கூகுள் இயங்கும் வகையில் தயாராகி இருப்பதாகவும் கூறினார். And along with AI overviews, AI mode is the next big step for search. You'll hear more about this later. What all this progress means is that we are in a new phase of the AI platform shift, where decades of research are becoming reality for people all over the world. அப்படி இந்த கூகுள் AI என்ன வித்தியாசமாக தேடும் என்று கேட்டால், உதாரணத்திற்கு ஒரு சைக்கிளை நீங்களே கடற்றி பழுது பார்க்க செய்ய நேரிடும் போது அதில் ஏற்படும் சந்தேகத்தை வாய்ஸ் மெசேஜில் கேட்கும் போது அக்கு வேறு ஆணி வேறாக அத்தனை சந்தேகத்தையும் தீர்த்து வைத்து உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்றிவிடுமாம் இந்த AI கூகுள் தேடுபொறி. ஏற்கனவே உள்ள கூகுள் ஜெமினியின் செயல்பாட்டிலும் அப்டேட் செய்து 2.5 வெர்ஷனாக அறிமுகமாகியுள்ளது. ரியல் டைம் டிராவல் அசிஸ்டன்ட், ஷாப்பிங் அனுபவத்தை மேம்படுத்துதல், AI வீடியோ ஜெனரேஷன் உள்ளிட்டவையும் புதிய பதிப்புகளில் கூடுதலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் AR எனப்படும் ஆக்மெண்டட் ரியாலிட்டியின் அடுத்த பதிப்பான Android XR தொழில்நுட்பம் மூலமாக கண்ணாடி அணிந்து கொண்டு AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் அத்தனையையும் நேரடியாக நாமே அனுபவிக்கும் வகையிலான தொழில்நுட்பமும் தற்போது புது என்ட்ரி. அறிமுக நிலையில் பிரீமியம் மற்றும் VIP என கட்டண முறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள AI தொழில்நுட்ப சேவைகள் படிப்படியாக அனைத்து தளங்களுக்கும் விரிவு செய்யப்படும் என்றும் கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். அப்புறம் என்ன, கூகுளின் AI தொழில்நுட்பத்துக்கு அப்டேட் ஆகுங்க, நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆகுங்க.